விட்டு போற ப்ளீஸ் போதுரி பாடு கைதானவர் ராஜ்குமார் பி என்ன கைது செய்ய பிரேமா 2 வருஷம் லவ் பண்ணி எனக்கு பதிலே சொல்ல போறியாடு ராணி பண்றது ராணி பிரேமா என்னடா ஆனஸ்ட் தனி என்ன பண்றீங்க? சும்மா இருக்கிறதுக்கு அந்த பிரேமா வீட்டுல போய் கல்யாண வேலையாவது பார்க்கலாம்ல. பாவம் அண்ணன் தம்பி இல்லாத பொண்ணு. ஆனஸ்ட் கடைக்கு போனா சொல்லு, காசு தரேன், ஒரு 4 முட்டை வாங்கினதா. அண்ணனுக்கா? ஆமாப்பா. சுச்சுவேஷன் புரியாம கால இருக்கு எல்லாத்தையும் வேலை வாங்குது. நீ நடந்துக்க மாட்டீங்களா? முடிச்சிரு முடியாது முடிச்சிரு. அங்கே நில்லுங்க. யாரா கிட்ட வந்தீங்க? அவ்வளவுதான், நான் சாக போறேன். இந்த வாழ்க்கை எனக்கு போதும். என்னடா பிரெட்டை வச்சுட்டு சாக போறேங்கிறான்? நல்ல விஷயம். என்னங்கடா சாக போறான்னா பிரெட் சாப்பிட்றான்னு பாக்குறீங்களா? ஏமா பிரெட்டுக்குள்ளே இருப்பான்டா. நீ நினைக்கிற மாதிரி இது வெஜ் சாண்ட்விச் இல்லை, பிரெட்டுக்குள்ள எலிக்கேக் வச்சிருக்கேன். சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். ரெஸ்ட் இன் பீஸ் காஞ்சனா பார்ட் 5 லவ் நோ ரன்ஸ். என்ன கேட்க சொல்ற? அதான் போக போறால கல்யாணம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? அவ வீட்டுல போட்ட மாதிரி என் வீட்டு வாசலையும் பந்தல போடணும், 10க்கு 10 கண்ணீர் ஃபிளெக்ஸ் ஒட்டணும். அப்பதான் சரியா இருக்கும். நல்ல விஷயம். என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான்? யாரா மென்டல்? யார் மென்டல்? 2 வருஷம் லவ்டா. 2 வருஷமா ஒன் சைடு லவ் பண்ணிட்டு சாக போறேன் சீனை போடுது. ஒழுங்கு மயிலா ஓடி போயிரும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீயும் பேச மாட்டேன். சொல்லு. நீ 4 வருஷம் கமிட் இல்ல கனகா கூட. அப்புறம் எல்லாம் முடிஞ்சா? பல்லு இருக்கமே பால்கோவா சாப்பிட்றான். நீ சாப்பிடுவ. ஆனா நான் அப்படி இல்லை. ஒன் சைட்னாலும் லவ்வுடா. ஸ்கூல்ல எவாஞ்சலின் பாலின் 4 வருஷம். என்ன ஜவக்குமாரு சர்ச் ஃபாதர் பொண்ணு. அந்த ஏசப்பாக்கே தெரியும் நான் அவளை லவ் பண்ணேன்னு. கடைசி வரைக்கும் ரிட்டன் லவ் கொடுக்காமலே போயிட்டா. காலேஜ்ல இசை 4 வருஷம். புரியுது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கடைசி வரைக்கும் வாசிக்கவே விடல. நானும் அதான் சொன்னேன். இப்போ 2 வருஷம் பிரேமலதா. நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண போயிட்டா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா. டேய் சும்மா பொண்ணுங்களே குறை சொல்லிட்டு இருக்காங்கடா. சாயங்காலம் பார்த்தேன் மொட்டை மாடியில தனியா உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருந்துச்சு. யாராவது கட்டாயப்படுத்தி ஓகே சொல்ல வச்சுக்கலாம்ல? சிவகுமார் நம்ம பிரேமாவா? ஆமா கேட்கவே நல்லா இருக்குதா? தெரியும்டா எனக்கு நல்லா தெரியும்டா. பிரேமலதா மனசுல லவ் இருக்குடா. இருக்கும் 2 நாள் முன்னாடி கூட அவன் கண்ணாலே என்ன விட்டுறாதீங்க ஹானஸ்ட் அப்படின்னு கன்வே பண்ணாடா. இந்த மர்மட்டிக்கு தான் அது புரியல. இன்னும் பின்ன லவ் பண்ணது இல்ல, அதான் தெரியல. மெடிடேஷன் சாந்தம். ஃபோன் அன்னோன் நம்பர். ஜபோ பிரேமா இருக்குமோ? இருக்கும். அவங்க அப்ப அவளை அடிச்சு போனை புடிங்கி வச்சிருப்பான். அதான் ஃப்ரெண்டோட போன்ல சீக்கிரட்டா கால் பண்றான். சார் நாங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து பேசுறோம். ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஐயோ இன்னும் உடையவே இல்ல. தாலி ரெடி பண்ணு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? லூசு. ஏய் அப்பா வர நேரமாச்சு, எங்கடா போற? டேய் ஆனஸ்ட், அவன் என்னமோ குரங்கு மாதிரி குதிச்சு ஓடுறான். நீ இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரச்சு மேல வா. எப்படி பாயசத்துக்கு அப்பெல்லாம் காம்பினேஷனும் தயிர் சாதத்துக்கு வெண்ணெய் போட்டா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க அப்படியே வெண்ணெய் எடுத்து வரேன். டேய் ஆனஸ்ட், கல்யாணம் நிக்க போய் ஜெட்டி போடாம ஜம்ப் பண்றான் பாருங்கடி. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்போம் சொல்லு. எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேசிட்டு இரு. இதுக்கப்புறம் போன்ல இப்படி எல்லாம் பேச முடியாது. பிரேமா லூ யார் பிரேமா? ஒரு நிமிஷம் இரு. பிரேமா டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யுவர் ஹானஸ்ட் வந்துட்டேன்டாமா. ஜபக்குமார் இப்பதான் சொன்னான், நீ யாருக்கும் பயந்தெல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேணாண்டிமா. மனசுல இவ்வளோ காதலை வச்சுட்டு என்கிட்ட சொல்லி இருக்கலாமேடி. எங்க போக போறேன்? இங்க தானே இருந்தேன். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இப்பயும் ஒன்றும் குறைஞ்சு போகல. நம்ம 2 பேரும் லைஃப் லாங் சேர்ந்து டிராவல் பண்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் டைமிங்ஸ் இருக்கு. ஸ்டார்ட்ஸ் நவ். டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அரேஞ்ச் மேரேஜ் இல்ல, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். நானும் ராஜு 1 இயரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். தப்புதான். நான் முன்னாடியே வரலங்கிறது தப்புதான். ஆனா அதுக்கு அவளா இப்படி பொய் சொல்லாதடி. நான் வீட்டுல இருந்து உன்னை வாட்சா விட்டுனே இருந்தேன். நீ யாரு லவ் பண்ண மாதிரி தெரியலையாடி பிரேமா. மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத.
என் ப்ரைவசியாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் புத்திக்கு புரியணுமேன்னு காட்டுறேன். இது எங்கள் வாட்ஸ்அப் சேட், பார்த்து தெரிஞ்சுக்கோ. பாப்பா வந்துட்டா என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டேல்ல பொண்டாட்டி. என்ன சோட்டி, பாப்பா ஒரு பக்கம்னா நீ ஒரு பக்கம்டா. சரி, வீடியோ கால் வரியா? தயவு செஞ்சு ஒரு பொண்ணு வெளியில் இருக்கிற மாதிரி தான் அவளோட பர்சனல் லைஃப்லையும் இருப்பான்ற உன் தாட்ஸை மாற்றிக்கோ. அகலா அப்படிதானே இருக்கும். இந்த போன் உடைச்சோம் கான்டாக்ட் கட் பண்ணு. படா ஆளையும் மண்டையும் பாரு. டர்ரி லாஸ்டிங் சான்ஸ் தர உனக்கு. லவ்ஸா இல்லையா? சிப்பா. சரி நான் போய் தூங்குறேன். எப்படியோ நாளைக்கு நைட் நீ என்னை தூங்க விட மாட்டேன். எங்கடா போயிட்டு வர்ற? பிரேமா, பிரேம்குமார்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா. அவ இன்டர்வியூ விஷயமா டிஸ்கஸிங் பண்ணணும்னு கூப்பிட்டா. அதான் போய் பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். எதிர்த்த விட்டு பிரேம்குமாரா? ஏத்த விடு மம்மி. ஃபாதர் என்ன சொல்றாங்க? ஏத்த வீட்டில் யாராவது பிரேம்குமார் இருக்காங்களா என்ன? சாரி, எனக்கு ஒன்றும் தெரியாது மம்மி. வெளியே வா ராஸ்கல். அவதான் என் பிள்ளைய வச்சு கண்ணு வாங்காம பார்த்தா தெரியுமா? பிரேமா சவுண்ட குறையண்டா. ஏய், அது பக்கத்துல சாந்தி வீட்டு டிவி. அவனே 10ல வச்சு தான் பார்த்துட்டு இருக்கான். சாந்தி அக்கா திருப்பதி போய் 1 வாரம் ஆகுது. நீ சும்மா அவனுக்கு அக்காலத்து வாங்கிட்டே இரு. போயிட்டு வரமா? நீ வரேன்டா. பரிச்சை ஒழுங்கா எழுது, இல்லைன்னா விளக்கு மாத்தாடிதான். இப்படியே 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டே இருந்தா வாழ்க்கை வளர்ந்துரும். எங்க வாழ்க்கை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சோத்துல இஞ்சி எது கறி எதுன்னு தெரியாம திங்கிற நாய்க்கு பேச்சப்பாரு. எப்ப பாரு அவனை திட்டிகிட்டே இருப்பீங்களா? வயிறு எரியுதுன்னீங்களே, மணத்தக்காளி கீரை வச்சிருக்கேன், வீணாக்காம சாப்பிடுங்க. ஏய் வாடி, ஏன் வகுத்தரிச்ச மணத்தக்காளி கீரை தின்னாவெல்லாம் தீராது. அப்பனா கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்து போடுங்க சொல்லு. எனக்கு தெரியுமே. அடியே போனை பார்த்துட்டு கிடக்கிறவ பாருங்க. நீ தான் நேத்தே பார்த்துட்டல, அப்புறம் எதுக்கு ரிப்பீட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க? இன்ஸ்டாகிராமில் பெய்டு பிரியங்கான்னு ஒரு ஐடி இருக்கு. ஜிபேல பணம் போட்டு விட்டு வீடியோ காலில் உலகத்தை அனுபவிப்பியா? அவன் ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ படிச்சிட்டு இருக்கான் சார். ஓ அப்படியா? அட செய். ஹே ஆனஸ்ட், இங்க பாருடா, சூப்பரான சீரியல் ஓடிட்டு இருக்கு. வரல, நான் இதுலயே பாத்துக்கிறேன். சூப்பரான சீனை விட்டுட்டு போன்ல போய் என்ன பார்க்க போறா தெரியல. இந்த ஆளோட ப்ரொஃபைலுக்குள்ள போனா எல்லாம் பூமர் போட்டோ அப்லோட் பண்ணி யார் இம்ப்ரெஸ் பண்ண போறான்னு தெரியல. சரி, நம்ம பூஜையை தொடங்குவோம். எத்தனை ப்ரொஃபைல் வருது? எது கரெக்டா இருக்கும்? கண்ணை மட்டும் தொடுவோம். ஹலோ, टू कास्टली 300 नहीं, वेरी पुअर फैमिली 199. ठीक है, वेट होल्ड ऑन. 199 I transferred cash. லைட் ஆன் பண்ணு, ஒரே இருட்டா இருக்கு. வெக்கமா? இந்த அடி பொம்மாயி லைட் ஆன் பண்றி. டைம் போயிட்டு இருக்கு. நாளைக்கு 250 பண்ணிக்கலாம். காட்டு தாடி.
$200 கட்டி எதை பார்க்கலாம்னு நினச்சா கருமம் என்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. பேட் டாங்கி. எப்படி தான் உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்களோ. ஆனஸ்தப்பா வாங்கோ வாங்கோ. இந்த சீரியல்ல இருக்கிற வில்லன் உங்களை மாதிரியே இருக்காரு பாருங்க. இருப்பார். குனிஞ்சாலே இடுப்பு வலிக்குது. கொடுங்கக்கா நான் கட் பண்ணுறேன். இந்தா. ஆமாம், நேற்று ஏன் உன் மாமியார் கத்திட்டே கிடந்துச்சு? என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா. எங்கள் மாமியார் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு ஒரே தொல்லையாக இருக்குது. நீயும் அமுக்குடி மாதிரி வீட்டிலேயே உட்காந்துருந்தா என்னதான் பண்ணோம்? கோயில் குளம் போயிட்டு வந்தால் தானே ஏதாவது நல்லது நடக்கும். ஃபோன் அடிக்குது, யாரும் போய் பாடுறா. ஆமாம். சரி, இந்த கத்திரிக்காய் என்ன பண்ண போகிறீங்க? அக்கா கத்திரிக்காவை நல்லா எண்ணெயை தடவி சுட்டு எடுத்துட்டு கொத்ஸோ இல்லை சட்னியோ பண்ணா பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துடலாமோன்னோ? சண்முகம் எதுவும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரா பாரு. அவர் ஃபோனில் ஒரு சிகப்பு ரோஜா வச்சு ஃபோட்டோ எடுத்தேன், அதை அனுப்பிச்சிருக்காரா பாரு. எதுக்கு இந்த இழு பிடிக்கிறாங்க எல்லாரும்? யாரா நீ? பிளாக்மெயில படாதடா ப்ளீஸ்டா. 5000 செட்டியூடா ப்ளீஸ்டா. பிளாக்மெயில். உன் பேச்சு கேட்டேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? சாவடிக்க போறான்டா எங்கள் அப்பன். அந்த ஆள் குளிக்கும் போது கூட பனியன் போட்டு தான்டா குளிப்பான். அவன் ஃபோட்டோ மட்டும் நெட்டில் போச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் போட்டுருவான். என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டிருந்தா நானே ஒரிஜினல் ஐடி லிங்க் அனுப்பிச்சி விட்ருப்பேன். நீ தான் ஃபேக் ஐடிக்குள்ளே தலையை விட்டு மாட்டியிருக்க. அவனுக்கு தான் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து த்ரெட்டிங்ஸ் பண்ணுவானுங்க. 5000 ரூபாய் கேட்குறானுங்கடா. அவனுக்கு காசு நான் எங்கே போவேன்? 5000மா? அந்த ஆளோட நோட்ஸுக்கா? நான் ரோமனு மட்டும் தான் இருக்கான்னு. ஏய், என்கிட்ட எது காசு? நானே டியூ கட்ட வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். விட்றா. அப்பயாவது உன் பூமர் அப்போ செல்ஃபி எடுக்கிறத நிப்பாட்டு. மனுஷனாடா அவன். டெய்லி பூவோட ஃபோட்டோ எடுத்து காலை வணக்கம் ராமன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு சாப்பிடிக்கிறான். ஆண்டவா, எப்பட்டுறது காப்பாற்றுறது ஒரு வழியை காட்டுப்பா. புரட்ட போகிறேன்னு தெரியலையே. ரொம்ப பயமாக இருக்குடா ரோமன் ரைன்ஸா. கால் பண்ண ஒருத்தன் கூட காசு கொடுக்க மாட்டானுங்க. என்னடா பண்ணுறது? இப்போ சொல்லு, உனக்கு லவ் ஃபெயிலியரில் வர வழி பெருசாக இருக்கா, இல்லை உங்கள் அப்பங்கிட்ட அடி வாங்கி சாக போகிறமேங்கிற வழி பெருசாக இருக்கா? அப்பங்க அடிக்கிற அடி ஹர்ட்டிங் மோர் தென் பிரேக்கப்டா. ஐ பஞ்சு முட்டை பாரு, பிரேக்கப்ல சொன்னே ஆளு கல்லு விட்டுருச்சு. கால் பண்ணிட்டா. பஞ்சு முட்டையே அதெல்லாம் ஹவுசிங் யூனிட்டா? இன்னைக்கு ஆள் இல்லை சார், நாளை கிளம்புறேன் சொல்கிறதுக்கு. கேட்டட் வில்லா 5 வில்லாக்கு ஹவுஸ் கீப்பிங் 5 பேர் கெடுத்தாங்க. இப்போ 4 பேர் தான் வந்திருக்கீங்க. இன்னொரு ஆளுக்கு நான் எங்கேயா போகிறது? மயனை அனுப்புறது. இனிமேல் என்ன, என் டைப்பை கேன்சல் பண்ணிடுவான் அந்த வில்லாக்காரன். போங்க போய் தொலைங்க. இப்படி சொன்னா எப்படி சார்? வேற எப்படிமா சொல்லுவாங்க? வேற எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்காக எல்லா வில்லாவிலையும் பேசி 1 மாதம் சம்பளத்தை இன்னைக்கு அட்வான்ஸை கொடுக்க சொல்லியிருந்தேன் தெரியுமா? இப்போ அந்த குமார் பயலால துட்டு போச்சா? போய் ஒரு ஆளை இட்டுன்னு வாங்க. அப்படி இல்லைன்னா குமாருக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து கை கால் அமுத்தி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வாங்கலாமா? எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க சொல்ல மாட்டோமா? இதெல்லாம் நைட் அவங்க கூட குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பெண்களிடம் இன்ஸ்டாகிராம் செயலியில் காமலீலை புரிந்த தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மாதர் சங்கம் கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அலே இதான் லொகேஷன். ஒல்லே 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 வெல் டன். ஓ, இங்கதான் அந்த ஹவுஸ் பிக்கிங் வேலையா? இங்க எப்படி அது வேலையை பிடிச்சி அட்வான்ஸ் வாங்கிட வேண்டியதான். சீக்கிரட்டா போவோம். 97 நானே எல்லாரும் இந்த ஏரியால தான் நீச்சல் அடிச்சான். இப்போ நில்லுங்க நீங்க வாட்டுக்கு போய்கிட்டு சொல்லிட்டு போறதுல அப்படியே போய் பழகி போச்சுண்ணே. பழகும். இங்க நான் ஒருத்தன் எதுக்கு உட்கார்ந்துருக்கேன்? அசோசியேஷனுக்கு யாரையா பதில் சொல்றது? நீங்க தான். ஏய் ஆமா, எங்க போறீங்க? நாங்கெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக வந்திருக்கோம். ஓஹோ, ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கா? சரி போங்க. நன்றி, வணக்கம். போடா டேய். தம்பி ஒரு நிமிஷம். பஸ் ஸ்டாண்ட்ரா. எங்கேயே டேய் தம்பி. அண்ணா பைமரியா பாய்ஸோட தலைவனே. ஆவானா. நீ எங்கடா இங்க வந்த? அதுனே மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். சரி. தொழில் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பழகி பார்க்க வந்திருக்கேன். பழகி பார்க்க? ஆமாண்ணே. நல்லா பழகுடா நீ. சரி அதுல எனக்கு ஒரு வேஷம் இருந்தா குடுறா. குடுத்தலாண்ணே.
ரைட் சரி ரைட் ரைட் அண்ணா காட்டிக்க வேண்டாம். ம் ஏய் நேர்மா வாடா வேமா. வந்துட்டேன். இப்போ மட்டும் மியா கலீஃபா கதவை திறந்தா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். தட்டி மாட்டு கோசம் கைத்தனை காத்தனை பிச்சிருவேன். சார் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக வந்திருக்கேன். I'm in love with you, Isai. நான் தான் சொன்னேன் என்ன லவ் பண்றான்ட்டு. அடுத்த வருஷம் கல்யாணம் தான் போடு. எண்ணி 4 வருஷத்துல இவளோட அழகான பொண்ணு லவர் ஆகும். இவளோட அதிகமா பணம் சம்பாதிக்கிற லைஃபையும் பார்த்து நான் ஜீரோ இல்ல ஹீரோன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படி சொல்ல வைக்கல என் ஃபாதர் சொக்கலிங்க மேல ஆணையா இவகிட்ட லைஃப் டைம் வேலைக்காரனா இருக்கேன்டா. Tell me about yourself. டேய் இசை நடிக்காத. Shut up. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். Tell me about yourself. My name is Honest Raj. அவ்வளோதான். Listen, mister. I'm Isai. Working in Lebanese tech company. என்னோட பேரண்ட்ஸ் 6 months ட்ரிப்புக்காக யூகே போயிருக்காங்க. ப்ளஸ் ஜோதி அக்காவும் இன்னியோட வேலையிலேருந்து ஸ்டாப் ஆகிறாங்க. That's why I'm planning to keep a new housekeeping. எதுக்கு இதெல்லாம்? சாரி மிஸ்கம்யூனிகேஷன். உங்கள் ஒர்க்கிங் டைம் 12 hours, மந்த்லி salary 10K. இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா 6 months working agreement sign பண்ணிட்டு take your 1 month salary in advance. But அதுக்கு முன்னாடி அக்கா ஹல்க்கு தங்கச்சியா இருப்பாளோ? மேடம் பாத்தீங்களா உங்க முன்னாடியே அப்படியா? டேய் எந்திர. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? அண்ணா தொடச்ச கலவரம் தானே, அதெல்லாம் பண்ணிடலாம். பாத்ரூமா? இந்த ஹாலை மாப் போடுறதுக்கு எவ்வளோ லுக்கிட் ஊற்றுவ? லுக்கிடா அப்படின்னா? ஒரு மாப்பு எத்தனை மாசத்துக்கு வரும்? மாப்பு 2, 10, 15. இந்த பாரு விளக்கு மாதிரில நிறைய டைப் சிக்கிது. அதுல ஹாலுக்கு எது யூசிங் பண்ணுவ, வாசலுக்கு எது யூசிங் பண்ணுவ? வாசலுக்கு வரட்டு யூஸ் பண்ணுவோம். ஒரு விம் பார்ல எத்தனை சாமான் கழுவுவ? குப்பை கவரு ஏன் கருப்பாக்குது? குப்பை கவரு கருப்பாக்குதா? பாத்திரம் தேய்க்கிற நாரோட லைஃப் டைம் எத்தனை? நாரு நான் ஹெச்ஓடி இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்குது. ஐயே தெரியாது மேடம், கேன்சல் பண்ணுங்க. அட்வான்ஸ் எது கொடுத்து வச்சிர போறீங்க? மேடம் ப்ளீஸ் மேடம் நைட்டுக்கு படிச்சு பாஸ் ஆயிரம் மேடம். அக்கா ப்ளீஸ்க்கா சொல்லுக்கா, இந்த வேலை கம்பல்சரி. சாரிக்கா சாரி மேடம், நம்ம ஒரே காலேஜில் மேடம். ப்ளீஸ் மேடம் அக்கா சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா அக்கா மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். மேடம் அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. வாட்? காலேஜில் உங்களை சில நேரம் இல்லை பல நேரம் தொந்தரவு பண்ணியிருக்கேன். அது எதையும் மனசில் வச்சுட்டு இந்த விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டி சொல்லிட வேண்டாம். ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. That's not my job, Mr. Ron. ஹவுஸ் கீப்பிங் மேடம், நாளைக்கு 5 o'clock அட்டெண்டன்ஸ் டைம் வரேன். ஹே மார்னிங் வீட்டில் இருக்க மாட்டேன், ஈவினிங் 6க்கு மேலே வா. ஓகே மேடம், அட்வான்ஸ் கொடுங்க, அதானே முக்கியம். ஹலோ சொல்லு சித்ரா, எப்படி இருக்க? ஆமாம் சித்ரா, ஐடி கம்பெனியில் தான். ஜோசியர் சொன்ன மாதிரி தோஷம் கழிஞ்ச உடனே வேலை கிடைச்சிருச்சு. சித்ரா பூரா பொய். அவன் எந்த அரியர்ஸுமே கிளியர் பண்ணல, முட்டை தோசை திங்கிறதுக்காக பொய் சொல்றான். பொறுக்காதே உங்களுக்கு, நாளைக்கு வேலைக்கு போறத பார்க்க தானே போறீங்க. போவாரு. நானே அவனை பெத்த கடமைக்கு வீட்டை விட்டு விரட்டாம வச்சிருக்கேன்டி. நொய்டி கம்பெனிக்கு வேலைக்கு போறாராம். நொய்டி கம்பெனிக்கு ஃப்ராடு. அண்ணனுக்கு ஐடி கம்பெனியில் ஜாப் கிடச்சிருச்சு பட்டும். காலேஜ் முடிச்சுட்டு நானும் அவன் ரெஃபரன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரி, ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்னியே சித்ரா, ஜாதகத்தை அனுப்பி வை பார்ப்போம். பொண்ணு வேலைக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது, அவனே எல்லாத்தையும் பார்த்துக்குவான். கூட மாட ஒத்தாசையாக வீட்டு வேலை பார்த்தா போதும். சரியா? இல்லை ஒரு 2 நாள் ஆகட்டும்,
எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நானே உன்னை நேரில் வந்து பார்த்து விவரமாக பேசுகிறேன். செருப்பாலடி நாயே. சரி சித்ரா, புள்ள நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், நான் வைக்கிறேன். எப்படி இருந்தவனா? ஒரே ஒரு வீடியோ வாழ்க்கையே மாற்றி போட்டுருச்சு. எல்லாம் என்ன பண்ணுறது? ஆனாலும் காசு சில விஷயங்கள்லாம் பண்ணி தானே ஆகணும். பளிச்சு நீ அவளும் சேரணும்னு விதியை முடிவு பண்ணி வச்சுறா. என்னடா சொல்ற? இல்லைன்னா காலேஜில் ஏன்டா உன்னை பக்கத்துல விடாத இப்போ வீட்டுக்குள்ள விட்டுருக்கா? பிகாஸ் இஸ் ரிட்டன். நாளைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணிடுவான்னு நீ கேட்ப. அப்படி பண்ணா விளக்க மாத்த வச்சு அடிச்சு விரட்டி விட்டுருவா. யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் லவ் ஆர் நாட்? எஸ் ஐ ஹேவ், பட் ஆல் ஒன் சைட். சரி, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கணும். அடிங்க. லவ் பத்தி என்னடி தெரியும் உனக்கு? நான் சொல்ற 3 சிம்டம்ஸ் முதல்ல அவகிட்ட இருந்து வருதான்னு பாரு. என்ன மேடம், வீடியோ கேம்ஸா? நானும் விளையாட வீடியோ கேம்ஸ்லாம் 6 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் தான். ஸ்மாக் டவுன் பெயின் டவுன்லோட் L1 ஸ்பியர். பயப்படாதீங்க மேடம், ஒன்றும் பண்ண மாட்டேன். மேடம், வேலையெல்லாம் கச்சிதமாக முடிச்சிட்டேன். நான் அப்படியே விடை பெறுகிறேன். அட்டா, அப்புறம் மேடம் ரொம்ப நேரம் லேப்டாப்லாம் பார்க்காதீங்க, கண்ணு கெட்டு போயிருமா. யூடியூப்ல நிறைய பார்த்தேன் சொல்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு. நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஆகும். அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் இன்சாம்னியா. அப்படின்னா என்ன? ரெசல்மேனியாவா? அது ஒரு டிசீஸ். நைட்டில் தூக்கம் வராது. அடேங்கப்பா, நமக்கெல்லாம் பகலில் தான் தூக்கம் வராது. நைட்லாம் கும்பகர்ற மாதிரி 12 மணி நேரம் நல்லா தூங்குவேன். ஒரு நாள் தூங்கினா கூட அவ்வளோதான், பைத்தியம் ஆயிடுவேன். சாந்தம். வரட்டுங்களா மேடம்? ஹே, அந்த ஸ்டூல் எடுத்து போட்டு இங்கே உட்காரு. எதுக்கு? சொல்கிறேன், உட்காரு. சொல்லுங்க. உன் ஒர்க்கிங் டைம் எவ்வளோ நேரம்? 12 மணி நேரம். நீ பார்த்த இந்த 4 மணி நேரம் வேலைக்கு தான் உனக்கு நான் 10,000 சேலரி கொடுக்கணுமா? மேடம், அதுக்கெல்லாம் சம்பளத்தை கை வச்சிடாதீங்க பார்த்துக்குங்க. நான் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் மேடம். அப்படியா? இன்னைக்கு ஃபுல் நைட் நான் வேலை பண்ண போகிறேன். இடையில எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா என்னை தூங்க விடாமல் பண்ணணும். அதுதான் உன் வேலை. அவ பண்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ ரசிக்கணும்னு ஆசைப்படுவா. ஃபர்ஸ்ட் சிம்டம். நான் வேணா நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கு வேற ஒன்று பண்ணுவா. என்ன? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கிட்டிங் சார். இப்போ என்ன, உங்களை நான் தூங்கிடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதானே? காசு கட்டி எதுவும் பார்க்க முடியல, இப்போ ஃப்ரீயாக கிடைக்குது. விடுவேண்ணா, எத்தனை நாள் கனவு இது. ஸ்லோமோவை போடு. மேடம், ஒர்க். மேடம், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சப்பி குடிக்கலாமா? சிக்குடு. ஷோல்டர்ஸ் போக மறந்துட்டேன், செஸ்ட்லாம் லாக் ஆயிடுச்சு. இந்த ஆங்கிளில் செம்மையாக இருக்குங்க மேடம். அப்படியே ஃப்ரேம் போட்டு ஜூலில் மாட்டலாம். ஐயோ செத்துட்டேன், பூச்சி பிடிச்சிட்டேன். பல மாசமாக சுற்றிட்டு இருக்கு கருப்பாம்பூச்சி. அது சரி, உங்களுக்கு எதுக்கு? வீட்டுக்கு போயிட்டு அடிச்சு துண்ணுடுறேன். நீங்கள் வேலையை பாருங்க. சைக்கோ. நீங்கள் மேடம்
எங்கே நின்றுருக்கீங்க? டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பலாம். மேடம், நேற்று மட்டும் நைட் டியூட்டி, நாளைக்கெலாம் இல்லைல்ல? இல்லை, ஆனால் நைட்டில் வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நாளையிலேருந்து நைட்டில் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். யார் நீ? தனியாக இருக்கிற பொண்ணு வீட்டிலேருந்து வர? வேலை பார்த்துட்டு வரேன். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது விடிய விடிய வேலை பார்த்துருக்கேன்னு. கலிகாலம் கலிகாலம். நாராயணா, இந்த அட்டொழித்தெல்லாம் நான் பார்க்கணுமா? அப்பா மார்னிங் தான் கால் பண்ணாங்க. அம்மாவுக்கு அங்கே சுத்தமாக செட் ஆகலையா. எப்போ இந்தியா போகலான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க போல. ஏஜ் பர்சன்ஸ்க்கு அப்ரோட் ஒரு 1 or 2 வீக்ஸ்னா ஓகே. மந்த்ஸ் கணக்கில் எப்படி இசை செட் ஆகும்? இசை, லேப்டாப்பில் ஏதோ பக்குன்னு எப்படி ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்? அதான் ஃபோன் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். இல்லையா? சரிப்பா, நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ அப்புறம் இசை, எப்போ மேரேஜ் அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸ்லாம்? காண்டு ஹரிஷ், இந்த மேரேஜ் கிட்ஸு இதை பற்றினா கிளாரிட்டியே இல்லாமல் சத்தியமாக அதுக்குள்ளே போக மாட்டேன், ப்ராமிஸ். கரெக்ட் இசை, அப்படியே என்னோட சிங்கில் இருக்க நீ. எங்கள் அம்மா கூட எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வைப்பில் யாராவது செட் ஆனால் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். சாரி. செட் ஆகும் மேன். உன்னை வேணான்னு சொல்ல யாருக்காவது மனசு வருமா என்ன? இந்தா. அதான் உனக்கு வரமாட்டே. That's it. Go through this project and let me know if you have any doubts. இசை, ஏதோ UAE ப்ராஜெக்ட்ல சம் அப்டேட்டட் ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னீங்க. நேத்து தான் அந்த வெப்சைட்ல ப்ரௌஸ் பண்ணேன். கூகுள் ஹிஸ்டரி. யப். யா கைஸ், இதுதான் நைட் நான் பார்த்த அந்த நியூ ஐடியா. இது சொல்லி நானே பண்ணிருப்பேன். நீ பாத்தியா இத? Why are you guys laughing? நேத்து நைட் ஃபுல்லா ப்ரௌஸ் பண்ண ப்ராஜெக்ட் இதானா? நல்லா இருக்கு ப்ராஜெக்ட். எல்லாம் பொண்ணும் பயங்கர ஸ்பீடா தான் இருக்காங்க. என் டெலிஃபோன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. உங்கள் டெலிஃபோன்ஸ் வந்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு தந்துடுவேன். யூடியூப்லாம் பார்க்கலாமா? வாட்ஸ் திஸ் இசை? சார், சம்திங்ஸ் ராங் சார். No, I just leaving, man. Che. Mood bejar ஆயிச்சப்பா. மச்சான், மேனேஜர் பலே ஆல்ரா. பேசிக்கிட்டே லேப்டாப்பை கையோட பாத்ரூம் எடுத்துட்டு போறான் பாரு. அடடா என்ன தலைவா, வில்லாலாம் பயங்கரமா ஜொலிக்குது. சீதாக்கா வீட்ல பர்த்டே பார்ட்டின்னு சொன்னாங்களே, அதுக்கா? போ சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சீதாக்கா வீட்ல பார்ட்டின்னு நினைச்சேன், ஆனா அக்கா அங்க வெளில போயிட்டு இருக்கு. நம்ம வீடு வேற ஜொலிக்குது. என்ன வக்கீல் சார், நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனு? என்ன மேடம், டெக்கரேஷன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. நீங்க வேற செம்மையா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. வயசுக்கு வந்துட்டீங்களா என்ன? வாட்? ஓ சாரி மேடம். வாட் அபவுட் த டெக்கரேஷன்ஸ்? இன்னைக்கு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கெட் டுகெதருக்கு வராங்க, அதனால தான். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்? என்னது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? இது காது கேட்காத சரக்கே. யார் இவன்? பழகுன ப்ராடக்ட்டா தெரியுது. யார் என்ன சொன்னாலும் நான் போயிட்டே இருப்பேன். எஸ். டே ஹானஸ்ட், நீ என்ன பண்றீங்க? அதுக்கு என்ன இப்படி கத்துற? 2-3 வாட்டி கால் பண்ணடா, அப்ப கூட இருக்கடா. ஹாய் மச்சான். ஹாய் கமலி. என்ன மேடம், நான் இங்க ஹவுஸ் கீப்பிங்கா வேலை பார்க்கறேன்ல, பசங்க எல்லாரும் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? நானும் மனுஷி தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. வெயிட், இந்த புடி. என்ன பாக்குற? உனக்கு தான். நீயும் என்னோட காலேஜ் மேட் தானே? போய் ரெடி ஆயிட்டு வா. என்ன மனுஷிடா. தேங்க்ஸ்ங்க. கேன் ஐ யூஸ் பெட்ரூம்? ஷூர். ஹானஸ்ட், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை. எங்க வேலை பார்க்குறப்போ?
துபாய். சமடா காலேஜ் டைம்ல திருட்டுத்தனமா ஹாஸ்டல்ல தங்க போது ஒரு கிழிஞ்ச பாய் கூட இல்லாம அலைவேன். இப்போ துபாயில வேலை பார்க்குறேன். இட்ஸ் a very good bad joke. என்ன மச்சான் ஜோக் சொன்னா கூட சிரிக்க மாட்டேன். ஹபிபி கம் டு துபாய். அவனா இது ஒன்று சொல்லிருங்கடா. யாரு டிக்கெட்டு காசு போடுறது? ஹோ ஒரு சண்டை வச்சுப்பாரு. நீ ஒரு கேங்கோட வர, நான் பயங்கர பாய்ஸோட வர. செம்ம ஃபைட். அவன் என்ன அடிக்கிறான்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சார் போட்டு வெளுவெளு எடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் முடிஞ்சு எங்க அப்பனை கூட்டு வந்தா அந்த ஆளு காலேஜ்ல ஒரு பக்கம் துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு நடந்த காலத்துல மறக்கவே முடியாதுப்பா. அந்த டிஎஸ்பிக்கும் எங்க அப்பா மார்க்கெட்டுக்கு ஒரு சிங்கிள்ஸ் போட விட்டுருக்கணும். எங்க அப்பா அவனை அப்போ டோக்ஸ்ல போட்டு வச்சிருப்பான். ஏய் மாப் மாப் மாப்பா என்னடா மாப். மாப்ள நீ எப்படா வந்த? இப்பதான் இந்த மாப்ள உன் கண்ணில் படுறான்ல. ஹே இசை கிளாஸ் குத்திடு இரு நான் வரேன். கமலி விடு, நீ கொஞ்சம் நகரு. ஏன் என்னாச்சு? ஹவுஸ் கீப்பிங் இதை க்ளீன் பண்ணு. நம்மனுக்கு லீவுன்னு தெரிஞ்சு புதுசாக யாரும் ஹவுஸ் கீப்பிங் அப்பாயின்ட் பண்ணியிருக்கா போல. உள்ளே எது இருக்காலோ வந்து வேலை பார்க்கட்டும், அப்போ தான் தெரியும். ஹலோ ஹவுஸ் கீப்பிங். ஏய் அந்த பக்கம் தான் ஆயிரத்தா கூப்பிடு, ரொம்ப நேரமா கூவின்னு இருக்கா. என்ன பாக்குற? ஒன்னதான். நீதானே எங்க ஹவுஸ் கீப்பிங்? வந்து க்ளீன் பண்ணு. டேங்க் தானே. இசை வேலைக்காரனா நீனு? ஹபிபி கம் டு துபாய்ல சொன்னியடா. உண்மையை சொல்லு, துபாயில கக்கூஸ்தானே கழுவிட்டு இருந்த. வடிவேலோட துபாய் காமெடி மாதிரி இருக்கு. என்ன சேட்டா இது? தெரியலடா. Get up. எந்திரி. Sorry guys. Sir யாரு நான் உங்களுக்குலாம் இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்கலல. This is Honest Raj, my housekeeper. Monthly salary 10k வாங்குறாரு. இவர் இந்த வேலைக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி அப்படியே இருப்பாரு. சார் என்னோட வீட்டு டாய்லெட் க்ளீன் பண்ற ஸ்டைலை நீங்க பார்க்கணுமே. பாப்பா அப்படி இருக்கும். வீட்ல ஒரு ஹவுஸ் பார்ட்டி நடக்குது, பாவோன்னு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அதை போட்டுட்டு வந்து ஈக்குவலா எங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்க. உட்காரலாமா? தப்பு தானே? உட்காரலாமா? என்னப்பா அடிச்சிட்டா? என்னடா என்னடா அது? இங்க க்ளீன் பண்ணது போதும். உள்ள போய் எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வா. போ. சாரி கைஸ், எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடலாம். போடா, இல்லை நான் அதுக்கு வரைஞ்சிட போறேன். அவ அடிச்ச அடியில எனக்கு வைத்து கலக்கிடுச்சுடா. போயிட்டு வந்துடுறேன். இசை, நான் கிளம்புறேன். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே. ஆமாடி, நானும் கிளம்புறேன். இசை, நீ கால் பேசிட்டு தரேன்னு ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு அதில் பான் பார்த்துருக்க. எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல. கால் பேசிட்டு ஃபோன் கட் பண்ணும்போது உங்கள் ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது தெரியாமல் டச் பண்ணிட்டேன். அது அப்படியே எங்கெங்கேயோ உள்ளே போயிடுச்சு. ஐஃபோன் யூஸ் பண்ணதில்லை, பதட்டத்தில் அதை டெலீட் பண்ணலான்னு நினைக்கும் போது தெரியாமல் பேட்டர்ன் விழுந்துருச்சு.
ரொம்ப சாரி ஹானஸ்ட். எனக்கு தெரியாது, அது நான் பார்க்கல. பரவாயில்லைங்க, டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். பாய்.